வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு. உங்களோட வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய முக்கியமான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அது மட்டுமல்ல, பராபவ வருடம். இது தமிழ் வருடங்களில் 40வது வருடமாக வருது. இன்றைக்கி பஞ்சாங்கத்தை வைத்து ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை பண்ணுறது வழக்கம். அதனால் இன்றைக்கி பஞ்சாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பஞ்ச அங்கங்களை பற்றி ஒரு பதிவு, முக்கியமான பதிவு. அது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க விஷயத்துக்கு வர்றோம். பஞ்சாங்கத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம்னு 5 அங்கங்கள் இருக்கும். அதில் நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த திதி, யோகம், கரணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. அது முழுமையாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். அது நடைமுறைக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில். வாரத்தில் 7 நாட்கள். இந்த நாள்னு பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமையில் சப்போர்ட்டாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு புதன்கிழமை சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது செவ்வாயும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் நாட்கள் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு புதன்கிழமை சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாக்கா அவங்களுக்கு ஜென்மத்தாரைன்னு பேர். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அது மன சஞ்சலத்தையும் ஒரு விதமான விரக்தியான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இந்த ஜென்மத்தாரை. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகத்தை செய்யும். அதாவது மொத்தம் 9 நட்சத்திரத்தில் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்துட்டால் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம் அப்படின்னு 5 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8, 9வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம்லாம் ஜென்ம நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் திதிகளில் எந்த திதியில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பிறந்த திதிக்கு 2வது திதி, 7வது திதி, 12வது திதி, இந்த 3 திதியும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கும். இந்த திதிகள் வர்ற நாளில் அந்த ஜாதகர் எந்த காரியம் செஞ்சாலும் 100% வெற்றியை கொடுக்கும். அதே வேளையில் ஜாதகருக்கு வரக்கூடிய 2வது திதி, 7வது திதி, 12வது திதியில் ஜாதகரோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடாது. ஜாதகருக்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விதமான மனக்குழப்பத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம், 5வது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வர நாளும் அந்த திதி 2வது திதி, 7வது திதி, 12வது திதி இணைஞ்சு வந்ததுன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ஆகையினால் உங்களோட திதிக்கு, அதாவது நீங்கள் பிறந்த தேதிக்கு 2, 7, 12ஆம் தேதியோட உங்களோட 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8, 9வது நட்சத்திரம் இணைஞ்சு வந்ததுன்னா அன்னைக்கு எந்த காரியம் நீங்கள் எந்த கிழமையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி எந்த காரியம் நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும், ஒரு முதலீடு பண்ணாலும், ஒரு கடை திறந்தாலும் எல்லாமே 100% வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் கரணத்துலேயும் நட்பு கரணம்னு இருக்குது, பகை கரணம்னு இருக்குது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மேலும் என்ன அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல பதிவுகளாக போகிறதுக்கு ஊக்கப்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.